ஒரு தடவை காட்டிடுவோம் எல்லாருக்கும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் நான் பெருமையாக காட்டுறேன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இதுக்கு கடைசியாக ஒரு கதை இருக்குது, அதை சொல்கிறேன். இப்படி காட்டு, இங்கே ஒரு கதையை சொல்லிடுறேன். அதாவது இவ்வளோ திங்ஸ் இவ்வளோ தான் வாங்கி கொடுத்துருக்கேன். இன்னும் நிறைய பேர் நிறைய வாங்கி கொடுத்துருப்பீங்க. ஆனால் இதோட நான் நிறுத்திட்டேன். ஏன் தெரியுமா? இந்த சிசர் எதுக்கு தெரியுமா? சஜாஸோடைய பல நாளாக மூட்டை கட்டி வைக்கப்பட்ட விளையாட்டு சாமான்களை ஓரம் கட்டி இன்றைக்கி வந்து ஊருக்கு எடுத்துகிட்டு போக போகிறோம். காட்டு பாக்ஸா. இந்த பாக்ஸ் வந்து ஒன் ஆஃப் த பாக்ஸஸ். இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னா, கார் இருக்குது, ரிமோட் இருக்குது, பசில் இருக்குது. எப்படி பேக் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தியா? உள்ளே காக்ரோச் போயிடக்கூடாது, உள்ளே எதுவும் போயிடக்கூடாதுன்ட்டு இருந்த கேப்பெல்லாம் அடைச்சி எடுத்து பொட்டி கட்டி வச்சுருக்கு. இன்றைக்கி இதை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ண மனசு வர மாட்டேங்குது. ஏன்னா திருப்பி இப்படி பேக் பண்ணணும். பார்ப்போம் உள்ளே என்னென்ன இருக்குன்ட்டு. ஷல் வி ஓப்பன்? ஏடா அவனே ரெடி ஆகிட்டான். எங்கிருந்து ஆரம்பிக்கிறது தானே தெரியல. போடுவோமா? நம்ம பேக் பண்ணலாம், நமக்கே சேலஞ்சிங்காக அந்த அளவுக்கு பேக் பண்ணியிருக்க பற்றியா? ஒத்தி வச்ச மல்லிகை மொட்டு. அதுதான் ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறேன். அந்த சவுண்டு நல்லா இருக்கேன்னு பார்த்துட்ருக்கேன். ஒர்க் ஆகும். யாரை சொல்கிறதுக்கு? ஹெலிகாப்டர், போலீஸ் கார், லம்போகினி, மறைக்காது, ஏதோ ஒரு எல்லோ கார். வாழ்க்கையில் இந்த மாதிரியெல்லாம் கார் ஓட்டணும்னு ஆசை. ஆனால் என் வச்சுருக்கிற கார் பார்த்தியா, எல்லாம் டைகாஸ்ட். இதுதான் டைகாஸ்ட். சூப்பராக இருக்குல்ல? ஹாட் வீல்ஸ். ஹாட் வீல்ஸ். வேறு பைக்கை பார்த்தியா? எங்கடா? புக்காட்டியா? இல்லைம்மா, ஐயோ சைடு ஸ்டாண்டை அது ஏதோ காஸ்ட்லிஸ்ட் பைக் ஒரு பேர் ஒன்று உண்டு. இதுவா? இது வந்து ஹார்லி டேவிட்சன். ஆனால் இதில் என்ன சைடு ஸ்டாண்டு உண்டு, அந்த சைடு ஸ்டாண்டை காணும். நம்ம ஹேண்டில் இருக்கா? நம்ம ஸ்டாண்ட் வச்சுருக்கோம்னா நிற்க மாட்டேங்குது. சரி கடை. அடுத்து ஒரு கார். அடுத்தது ஃபயர். நெக்ஸ்ட் அம்மா இது ஃபுல்லாகவே கார் தாம்மா. இதெல்லாம் ஸ்மால் காஸ். அடுத்தது வரும் டைகாஸ்ட் மீடியம் காஸ். சூப்பர். இது பிளாஸ்டிக் பைக்கு. அது யாரவன்? மிஸ்டர் பீன். டிபிக்கபிள் மீன் ஒருத்தர் படம் வந்துங்களா? இது பற்றியா கோ கட்டி போதே. டேய் இவ்வளோ கடையில் கொடுத்தா கூட நான் ஒரு 100 ரியால் 200 ரியால் சம்பாதிச்சிடலாம்டா. ஒவ்வொரு காரும் 10 ரியால்ரா மினிமம்மு. உனக்கு 10 ரியால்னு கடையில் போய் வாங்கி கொடுத்தே. சரி ஓகே, இது ஊரில் வாங்கி வை. இது எப்போ இது அவன் வந்து எத்தனை வயசுலேருந்து 2 வயசு 3 வயசுலேருந்து ஆமாம் வச்சிருக்கான். 2 வயசில் அதாவது களைஞ்சி அழுது அடம் பிடிச்சி தேடி கண்டுபிடிச்சி எடுத்து மெட்ரோ ட்ரெயின். நீ வரக்கூடாது. அவனுக்கு நாஸ்டாலஜிக் ஃபீல் வருதோ இல்லையோ, அதை ஓப்பன் பண்ணுற அவனோட வாப்பாக்கு ஒரே ஆனந்தம் தான். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம். பட் என்னமா இதெல்லாம்
இங்கே வந்து ஹெலிகாப்டர், ரெஸ்கியூ ஹெலிகாப்டர். இங்கே ஒரு ஹெலிகாப்டர், குட்டி ஹெலிகாப்டர், இது பெரிய ஹெலிகாப்டர். ஐயோ சார், ஹெலிகாப்டருக்கு கை இல்லாமல் போச்சு. இங்கே ஒரு டைகாஸ்ட்டு. அடேங்கப்பா டேய், எங்கேருந்துடா இவ்வளோ வாங்கி வச்ச? இங்கே இல்லைம்மா, முடியுமா முடியாதா இதெல்லாம்? டேய் என்னாலே முடியல. மெட்ரோ ட்ரெயின். இவன் யாருங்க? தாம்சனா? தாம்சன் தாமஸ் த ட்ரெயின். தாமஸ் கத்தாது. தங்கச்சி தூங்கிட்டு இருக்கா. அவன் வந்தா வச்சுக்கோ, இல்லை ஒரு காரு உடகு இருக்காது. ஊருக்கும் போகாது. அவன் தூங்கும் போதே எல்லா வேலையும் முடிச்சிடணும். எப்பா இதுக்குள்ள மினி கார் கலெக்ஷன்ஸ் முடிஞ்சு இது பேர் மரக்கார், மேக்னெட் கார். இது ஒன்று எவ்வளோமா? பார்த்துக்கோ. நான் இதுவும் விட்டேன். இதெல்லாம் ஒரு கேட்டகரி. இது அடுத்த கேட்டகரி இல்லை. இந்த பாரு, இதெல்லாம் என்ன தெரியுமா? ரிமோட்டு. ரெண்டு மூணு 4 5 6 7 8 ரிமோட்டு. ஓகேவா? இதுக்கப்புறம் தான் மேட்ரே சம்பவமே இருக்குது. இது ஒன்லி ரிமோட் கார்ஸ். இதெல்லாம் விட்டு ஏதோ சாய்ஸ் உள்ளது விளையாடி உடச்சது வை. இது வந்து ஒரு ரிமோட் கார், அவனோட ஃபேவரட் ரிமோட் கார், லேண்ட் க்ரூசர். இது வந்து ஒரு வயசில் வாங்கி கொடுத்ததா? ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு எனக்கு போலீஸ்கார் வேணும். நான் வாய் திறந்து கேட்டான். ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கா செகண்ட் பர்த்டேக்கா? செகண்ட் பர்த்டே ஃபர்ஸ்ட் பர்த்டே பர்சனல் வேணும்னு கேட்டான் போலீஸ்கார். இதோட ரிமோட் அதை வந்து ஞாபகார்த்தமாக வச்சிருக்குது. இது டைகாஸ்ட் டயரை உடச்சி வச்சிருக்கான். டைகாஸ்ட் டயரை உடச்சி. இத்தனைக்கு இது என்னது? பென்ட்லி. இது வந்து அடுத்த ரிமோட்டு. போகும் ஸ்பீடு தாங்காது. இது வந்து என்ன தெரியுமா? இது வந்து உடச்சி வச்சுருக்காங்க. இது எல்லாத்தையும் ஏற்றி போகிற வண்டி, லோடர் ட்ரக்கு. இது ஒரு ரோலர் ரிமோட்டு. இதெல்லாம் சரியாக போகும் ரிமோட் கார். சாமியாக போகும் ஓட்டலாம். இந்த அடுத்த ரிமோட் கார் மெக்வீன். இதுவும் சூப்பராக போகும் ரிமோட் கார். அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியலை. இது வந்து செல்லு போட்டால் ஓடுற கார். அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியலை. இப்போவே டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் கார். இப்படியெல்லாம் ஒன்று இருக்கான்னு ஆச்சரியப்பட்டு பார்க்குற அளவுக்கு அவன் பார்த்துட்டு இருக்கான். இவன் யாரு? அவன் ஒரு காரு. அவனுக்கு பேர் ஏதோ உண்டு. இது வந்து அது எல்லாத்தையும் ஏற்றிட்டு போகிறது. இது வந்து சும்மா காரு. ஓகேவா? இதுவும் வந்து சூப்பரான ரிமோட் கார். ஓகேவா? ஸோ இது வந்து ரிமோட் கார் கேட்டகரி. அடுத்தது வருதுப்பா டைகாஸ்ட் மிடில் கார் கலெக்ஷன்ஸ். 2 வயசுக்கிட்ட வாங்கி கொடுத்தா ஜம்பர் கார், மான்ஸ்டர் ட்ரக். ஆட்டோ முன்னாடி டயரை உடச்சிட்டான். ஆனால் இருக்குது, ஒட்டினா விட்டோம். இந்த மான்ஸ்டர் காருக்கு ஒரு கதை இருக்குது. அவன் வந்து சின்ன வயசில் பீச் போகும்போது மான்ஸ்டர் ட்ரக் பார்த்து பயப்படுறான்னு சொல்லி வாங்கின கார் தான் அது. மான்ஸ்டர் கார். அதை பார்த்து நாங்கள் பயப்படுற அளவுக்கு ஓட்டிட்டோம். டைகாஸ்ட் இதையும் உடச்சாச்சு. எல்லாமே கிட்டத்தட்ட டைகாஸ்ட் கார். இந்த கார்ஸ்லாம் பாரு, லேண்ட் க்ரூசர் ஒயிட் கலரில் வந்த லேண்ட் க்ரூசர் என்ன பெயிண்ட் பண்ணி ஃபீமேல் வெர்ஷன் ஆக்கி வச்சிருக்கான். ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஸ்கூல் பஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து ஸ்கூல் வாங்கி வச்சிருக்கான். ஸ்கூல் பஸ்ஸு பார்த்தியா? போலீஸ் எங்கே போலீஸ் நிற்குமோ அப்படியே. இவ்வளோ காரை வச்சுட்டு ஏன் எனக்கு ஒரு கார் இல்லைன்னு கேட்டுட்டு இருக்கேன். புகாட்டி அவனுடைய ஃபேவரெட்டு. இதுவும் கலர் அடித்து கலரை மாற்றி வச்சுருக்கேன். இது என்னோட ஃபேவரெட்டு அம்பாசிடர். அது நம்ம ஒயிட் கலர் தான் பார்த்துருக்கோம். அது ப்ளூ கலரில் இருக்குது. அதனால எனக்கு வேணும்னு அடம்பிடிச்சு வாங்கினது. இதுதான் டாக்ஸி அம்பாசிடர். இதுதான் வந்து அந்த இதில் லோட் பண்ணுறது.
லோடு அந்த வண்டியில் நீங்கள் பாரு 3 அம்பாசிடர். இங்கே பாரு பெஸ்டருக்கு ஷெட் வைக்கலாம் போலையா. அடுத்த லேண்ட் க்ரூசர், அடுத்தது ரேஸு, இது அது செவரோலே நிசானு, இதெல்லாம் வந்து மீடியம் கேட்டகரி கார். அப்பா இன்னொரு ஃபைனலி ஓகே இங்கே கூட ஒரு தடவை காட்டிடுவோம் எல்லாருக்கும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் நான் பெருமையாக காட்டுறேன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இதுக்கு கடைசியாக ஒரு கதை இருக்குது, அதை சொல்கிறேன். இப்படி காட்டு, இங்கே ஒரு கதையை சொல்லிடுறேன். அதாவது இவ்வளோ திங்ஸு இவ்வளோ தான் வாங்கி கொடுத்துருக்கேன். இன்னும் நிறைய பேர் நிறைய வாங்கி கொடுத்துருப்பீங்க. ஆனால் இதோட நான் நிறுத்திட்டேன். ஏன் தெரியுமா? அவன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், இந்த டாய்ஸ் எல்லாம் அங்கங்கே கிடந்தது, அப்படியே எடுத்து வைடா அப்படின்ட்டு வந்துட்டான். ரீசன் என்ன தெரியுமா? அவன் சொல்கிறான், என்கிட்ட இது இல்லைன்னா இன்னும் நிறைய இருக்குது, நான் இதை ஏற்கனவே விளையாடிட்டேன், நான் வேறு விளையாடிக்கிறேன்னா. அவன் எப்போ அந்த வார்த்தையை என்ன ஒரு 4 வயசில் சொல்லியிருப்பானா? அதான் இது எல்கேஜி யூகேஜி படிக்கிற டைமில் சொன்னான். அதோட ஸ்டாப் பண்ண வந்தான். நீ வா, நீ வேணும் அப்படின்னா உனக்கு என்ன தேவையோ அதை நான் இனிமேல் பார்த்து வாங்கி தரேன், நீ கேட்குறது இனிமேல் உனக்கு எதுவுமே கிடைக்காது. அதோட ஸ்டாப் பண்ணி எல்லாத்தையும் ஓரம் கட்டி வச்சவன் தான் இந்த டாய்ஸ் எல்லாம். அப்படிதானடா? இதெல்லாம் ஒன்றுதான், அதாவது சொல்லுவேன் நீ சால்வ் மைனா. ஸோ இதுதான் லெசன். அதாவது நான் கற்றுக்கிட்ட லெசன் என்ன அப்படின்னா, அவன் கேட்கும் போதெல்லாம் வாங்கி கொடுத்ததுக்கு கடைசியாக அவன் சொன்னா தெரியுமா ஒரு பதில், நீங்கள் வந்து எனக்கு இது இல்லைனாலும் இன்னொன்று இருக்குது, என்னால் இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியாது, என்னால் எடுத்து வைக்க முடியாதுன்னு சொல்லி எவ்வளோ ஒரு கேர்லெஸ்ஸான ஒரு என்ன சொல்லாத பொறுப்பில்லாத ஒரு பதிலை கொடுத்தான் தெரியுமா? எத்தனை வயசுல அது? 5 வயசு 5 வயசுல. அப்போது அந்த வயசில் குழந்தைக்கு ஒன்று புரியுது அப்படின்னா வளரும்போது அது எப்படி இருக்கும்? அதனால தான் ஸ்டாப், இதோட நின்று போச்சு. நன்றி.